ஹாய் ஹலோ வெல்கம் டு மை பேஷண்ட் டூடில்ஸ். நீங்கள் நிறைய பெட் ஸ்ப்ரெட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க. பட் இப்போது எலாஸ்டிக் இல்லாததுனால ஃபிட் ஆகலைன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி உங்களோட ஓல்டு பெட் ஸ்ப்ரெட்டில் கார்னரில் இந்த மாதிரி எலாஸ்டிக் வாங்கி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போது உங்களோட பெட் ஸ்ப்ரெட் பெட்டை விட்டு நகராமல் நீட்டாக இருக்கும். தி ஸ்லீப் கம்பெனி பிராண்டில் நான் மேட்ரஸ் அண்ட் பில்லோஸ் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ரஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இது என்னோட பாடி பெயினுக்காகவும் ஹீட் ஆகாமல் கூலாக வேணுங்கிறதுக்காக கிரிட் மேட்ரஸ் வாங்கியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 72x78, ஹைட்டு வந்து 8 இன்ச்சஸ். இப்போ நான் சேம் பிராண்டில் பெட் கவர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட நிறைய பெட் ஸ்ப்ரெட்ஸ் இருக்குது. எல்லாமே கார்னர் எலாஸ்டிக் போட்டு நான் முன்னாடி காமிச்ச மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த கவர் வாங்கியிருக்கிறதோட பர்பஸ் பாப்பா பெட் வெட் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த வாட்டர் ப்ரூஃப் கவர்ஸ் எல்லாமே ஹீட் ஆகும். இந்த பிராண்டில் அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ நான் இந்த கவர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஹீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நான் அமேசானில் ப்ரைஸ் ட்ராப் இருக்கும்போது 2500க்கு வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 3000 வருது. நீங்கள் ஸ்லீப் கம்பெனி ஆப்லேயுமே இதோட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மேட்ரஸ் கூட ஸ்னக் ஃபிட் இருக்கும். 10 இன்ச்சஸ் ஹைட் இருக்கிற மேட்ரஸ் வரைக்கும் இது ஃபிட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஆர்கானிக் மெட்டீரியல், வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட், வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணலாம். அடுத்து நாய்ஸ் ஃப்ரீ. யூஸ்வலாகவே வாட்டர் ப்ரூஃப் கவர் எல்லாமே ஒரு சவுண்டு இருக்கும். அந்த நாய்ஸ் இதில் வரல. நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கவரை நீங்கள் உங்களோட மற்ற கம்பெனி மேட்ரஸ் கூடவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு கவர், அந்த கவருக்குள்ளே ஒரு கவரு. இதில் இப்போ பாருங்கள், நான் சைஸ் காமிக்கிறேன். நான் போட்டிருக்க சைஸ் 84x78. இந்த சைஸ்க்கு தான் 10 இன்ச் வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்தப்போ அவங்க சைடு கவரேஜ் கிடைக்கல பெட்லன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்னோடய பெட் 8 இன்ச்சஸ்ன்றதுனால பெட் சைஸை விடவும் நான் டூ சைஸஸ் அதிகமாக கவரோட சைஸ் போட்டிருந்தேன். கவரோட சைஸ் 84x78, பெட்டோட சைஸ் எனக்கு 72x78 தான். பட் எலாஸ்டிக் இருக்கிறதுனால நீட்டாக கவர் ஆகிடும். அவங்க சொன்னது கரெக்டு தான். இன்கேஸ் சேம் சைஸ் போட்டிருந்தா சைட் கவரேஜ் கிடச்சிருக்காது பெட்டுக்கு. எலாஸ்டிக் சைடில் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இல்லை. மற்றபடி படுக்கிற இடத்துல ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்குது. பட் வெயிட்லெஸ்ஸாக ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு மாதிரி ஷ்ரிங்கான மாதிரி இருக்குது. அது யூஸ் பண்ண போயிடுச்சு. அதுக்கடுத்தது இதில் டிசப்பாயின்மெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வேறு கிடையாது. நமக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா மேலே ஒரு ஸ்ப்ரெட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் ஃபைனல் லுக். அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட், நிறைய பேர் டவுட்டுன்னா பிங்க் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க. ப்ளீஸ் கமெண்ட்லேயே கேளுங்க. அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட்.